கேரள சட்டமன்ற தேர்தலில் தேவிகுளம் தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்த தனலட்சுமி என்பவரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு பரிசீலனையின் போது ஃபாரம் 26 முழுமையாக நிரப்பப்படாததால் அவரது வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் குருவாயூர் தொகுதி வேட்பாளர் பாஜக வேட்பாளர் வழக்கறிஞர் நிவேதா, தலசேரி தொகுதி பாஜக வேட்பாளர் ஹரிதாஸ் ஆகியோரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மாநில தலைவரின் பெயர் கையெழுத்து வேட்புமனுவில் இல்லை என்பதால் இருவரது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆலங்குளத்தில் தொகுதி திமுக தேர்தல் பணிமனையை மதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் திருவள்ளூர் மாவட்டம் சேத்தஞ்சேரி பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி தேர்தல் பணிமனையை கும்மிடிப்பூண்டி திமுக வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் திறந்து வைத்தார். அப்போது வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜனுக்கு பூண்டி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ரவி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பூண்டி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சேத்தஞ்சேரி, ஆமம்பாக்கம், ராமநாதபுரம், நெல்வாய், வெள்ளாத்துக்கோட்டம், அரியத்தூர், ஆற்றாம்பாக்கம், கோணிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரத்தில் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் அலுவலகத்தை தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி ஜெயபால் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், தலைமை செயற்குழு உறுப்பினர் குணசேகரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் காசிநாததுரை, இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் முருகபூபதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்தை சேர்ந்த தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கட்சிகளிலிருந்து விலகி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை தமிழக முதல்வராக்கும் வகையில் ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர்களின் வெற்றிக்காக அயராது பாடுபடுவோம் என அனைவரும் உறுதியேற்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மதுரை செல்லும் சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தென்காசியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 12,70,000 ரூபாயை பறிமுதல் செய்து சிவகிரியில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். காரில் வந்த திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த முருகவேல், வீரகுமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் சாலையில் நடந்து சென்ற மன்னார்புரம் டோல்கேட் பகுதியை சேர்ந்த வளவன் என்பவரிடம் 1,09,900 ரூபாயை பறிமுதல் செய்தனர். குடை வியாபாரியான இவர் குடைகளை விற்ற பணத்தை கொண்டு சென்றபோது ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றதாக பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் ஜோசப்பிடம் ஒப்படைத்தனர். இதேபோல மண்ணச்சநல்லூர் சமயபுரம் ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரர் ரங்கராஜ் என்பவரிடம் 1,95,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருச்சூழி சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் செலவின பார்வையாளரான ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த நரசிம்குமார் கால்கேவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கால்கேவுக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியானது. இதனையடுத்து சிறப்பு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடன் பணியாற்றிய உதவியாளர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் அருப்புக்கோட்டை பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில் தனிமைப்படுத்தப்பட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த திருவஞ்சேரி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனையடுத்து அந்த பள்ளியில் பயின்று வரும் 135 மாணவர்கள் மற்றும் 25 ஆசிரியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சுகாதாரத்துறை சார்பில் பள்ளி வளாகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கோடை காலத்தில் தீ விபத்துக்களை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் தாம்பரத்தில் நடைபெற்றது. தீயணைப்புத் துறையினர் சார்பில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக பொதுமக்களிடம் வழங்கினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்க மன்னார் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக பக்தர்கள் இல்லாமல் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்ற நிலையில் நடப்பாண்டுக்கான திருக்கல்யாண உற்சவம் வருகின்ற 28ஆம் தேதி ஆடிப்பூர கொட்டகையில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் திருக்கல்யாண கொடியை வாசுதேவ பட்டர் என்பவர் ஏற்றி வைத்தார். தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தேர்தல் விதிமுறைகளை மீறி ஒட்டப்பட்டிருந்த அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த சுவரொட்டிகளை பறக்கும் படையினர் நகராட்சி ஊழியர்களின் உதவியுடன் கிழித்து அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியிருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அதிமுகவினரின் எதிர்ப்பை மீறி நகராட்சி ஊழியர்கள் உதவியுடன் தேர்தல் பறக்கும் படையினர் சுவரொட்டிகளை அகற்றினர். மின் இணைப்பு வழங்கும் போது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றும்படி டான்ஜெட்கோவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிடப் பணி முடிப்பு சான்றை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திரும்ப பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மின் இணைப்பு வழங்கும் போது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றும்படி டான்ஜெட்கோவிற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திருவாரூர் அருகே அரசு மதுபான கடையிலிருந்து திருடி கொண்டு செல்லப்பட்ட மதுபானங்கள் தேர்தல் பறக்கும் படையினரிடம் சிக்கியது. காட்டூர் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் பூட்டை உடைத்து 1,30,000 மதிப்பிலான மதுபானங்கள் கொள்ளை போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வலங்கைமான் அடுத்த ஆவூர் கடைத்தெருவில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது மதுபானங்களுடன் ஒரு டாடா ஏசி வாகனம் கைப்பற்றப்பட்டது. வாகன ஓட்டுநர் மதுபானங்களுடன் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அக்ரஹாரம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொருட்கள் சரிவர வழங்காததை கண்டித்து குடும்ப அட்டைதாரர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக 50க்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்றிருந்த நிலையில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கடை பணியாளர்கள் பொருட்களை வழங்குவதில் அலட்சியம் காட்டுவதாகவும் சரிவர பொருட்கள் வழங்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் அடுத்த சீனிவாசபுரம் ஆறுமுகம் சாலை பகுதியில் ONGC எண்ணெய் கிணறு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாகை நெடுஞ்சாலையிலிருந்து ONGC எண்ணெய் கிணறு வரை 2 மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த சாலையில் வாகனங்கள் சென்று வரும்போது வீடுகளில் பெருமளவில் செம்மண் படிவதைக் கண்டு ONGC வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். தகவல் அறிந்த திருவாரூர் காவல்துறையினர் ONGC அதிகாரிகள் முன்னிலையில் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சாலை பணிகளை விரைந்து முடிப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சுருக்கு வலைகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கிட வலியுறுத்தி சீர்காழி அருகே 9 கிராம மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் பூம்புகார், பாழையார், மடவாமேடு, கொட்டாயமேடு, கூழையார் உள்ளிட்ட 9 கிராம மீனவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுருக்கு வலைகளை பயன்படுத்திட மற்ற மாநிலங்களைப் போல தமிழக அரசும் அனுமதி கோரி ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தடையை திரும்ப பெறாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். போராட்டம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் சுமார் 3000 விசை படகுகள், 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டிருந்தன.